திரு அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜேபியில் வந்து ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து சரிங்களா, டிஐஜி ரேங்க்ல இருந்து அவர் வந்து அதை ராஜினாமா செய்து விட்டு பிஜேபியில் வந்தோன்னா மிகப்பெரிய பொறுப்பு வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டவர். எனவே வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவிலே அவரோட என்னன்னா, தி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங்கிங் ஆஃப் அவர் லீடர் ஓபிஎஸ் இஸ் தட் சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் பிஎல் சந்தோஷ், அமைப்பு பொதுச் செயலாளர் நினைக்கிறேன், அமைப்பு பொதுச் செயலாளர் இங்க வந்து நம்ம மறைமலை நகர்ல மாமல்லபுரத்துல ஒரு கூட்டம், அந்த பாகம் ஒரு கூட்டம் போட்டாங்கல்ல, அந்த கூட்டத்துல அன்றைக்கு கவர்னராக இருந்த திரு வித்யாசாகர் ராவ், உங்களுக்கு ஞாபகம், அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கையை இபிஎஸ் கையை இதில் வந்து பதவியேற்பு நிகழ்ச்சியில் கையை பிடிச்சி தூக்கி சேர்த்து வச்சதுலாம் தெரியும். எனவே இதில் ஒன்றும் மறைப்பதற்குள்ள புரட்சியாளர் எம்ஜிஆர் அவருடைய மறைவுக்கு பிறகு எதிர்பார்த்தபுரமாக தலைவருடைய துணைவர் திருமதி ஜானகி அம்மாள் முதலமைச்சர் ஆனாங்க. அன்னைக்கும் தலைமை கழகத்தை முற்றுகையிட போய் தள்ளுமுல்லாம் அந்த அடி வாங்குற சம்பவம்லாம் மறந்துட்டு தான் அன்றைக்கு வந்து கட்சி இணைக்கப்பட்டது. அதற்கு சார் வணக்கம். வணக்கம் தினேஷ். வணக்கம். சமீபத்தில் திரு ஓபிஎஸ் அவர்கள் திரு டிடிவி தினகரன் அவர்கள் இருவரும் ஒரு திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. அப்போது அருகருகே அமர்ந்து ஒரு 10 நிமிடங்கள் வரை 2 பேரும் அங்கே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே அந்த சந்திப்பின் போது என்ன விஷயங்கள் பேசப்படுது சார்? இல்லைங்க, அந்த திருமண வரவேற்பு என்பது விஐடியுடைய வெல்லூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி என்று உலக பிரசித்தி பெற்ற பல்கலைக்கழகம், பல்கலைக்கழகத்தின் வேந்தர் நிறுவனரும் வேந்தருமான விஸ்வநாதன், அண்ணன் ஜி விஸ்வநாதன் அவர்கள், அவர் பேருங்க அண்ணா காலத்தில் எம்பி, புரட்சியாளர் எம்ஜிஆர் காலத்தில் மாவட்ட கழக செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், அம்மா காலத்தில் வந்து அமைச்சர், முப்பெருந்துறை அமைச்சர், உணவு கூட்டுறவு பால்வளத்துறை ஆகியவற்றுடைய அமைச்சர் மட்டுமல்ல, ஒரு சீனியர் மினிஸ்டர். அவருடைய திராவிட இயக்கத்துடைய முதுபெரும் தலைவர்களில் அண்ணா காலத்திய அண்ணா காலத்திய தலைவர்களில் எஞ்சியும் மிஞ்சியும் இருக்கக்கூடிய தலைவர்களில் ஒருவராக அவருடைய பேத்தியுடைய திருமண வரவேற்பு சென்னையில் வந்து ஒய்எம்சிஏ நந்தனம் கிரவுண்ட்ஸில் நடந்ததில் வந்து அங்கே வந்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த இடத்துல அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களும் சந்தித்து கொண்டார்கள். நானும் இருந்தேன் அந்த சந்திப்பில். இந்த கேள்வி ஆமாம், சந்திப்பில் இருந்தேன். உங்களுக்கு தெரியாது தினேஷ், 2 அரசியல் கட்சிக்கு தலைவர்கள் சந்திக்கிற பொழுது நேச்சர்லி தே வில் பி டிஸ்கசிங் பாலிடிக்ஸ். கண்டிப்பா அரசியல் பேசியிருப்பாங்க. அரசியல் என்ன பேசப்பட்ட என்ன அது 2 பேரும் பெர்சனலா பேசிக்கிட்டு இருக்கப்ப நான் என்ன பேசினார்கள் என்று வரும் எனக்கு தெரியாது. பட் அவர்களை பொறுத்தளவு இல்லை, ஒரு அதிமுக என்ற இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என புரட்சியாளர் எம்ஜிஆர், புரட்சியாளர் அம்மா அவர்கள் கட்டிக்காத்த அந்த மாண்பை மீட்டெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒத்த கருத்துடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள். எனவே அதை ஒட்டி அவர்கள் வந்து அதிமுகவை இணைப்பு அல்லது மீட்பு இவற்றை பற்றி அவர்கள் பேசியிருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. சரி சார், இப்போ அண்ணாமலை வந்து தனி கட்சி தொடங்க போவதாக ஒரு தகவல் வருகிறது, அது உண்மையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? அது வந்து இல்லை, இந்த கேள்வி எதுக்கு கேட்குறேங்கிற காரணத்தை நான் பின்னாடி சொல்கிறேன். சரி, நான் வந்து இது வந்து திரு அண்ணாமலை அவர்கள் வந்து இன்னொரு கட்சியுடைய தலைவராக இருந்தவர், இன்றைக்கு அந்த கட்சியுடைய முன்னணி தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடியவர். எனவே வந்து அவர் கட்சி துவங்க போடுறவரை செய்கிறாருங்கிற செய்தி கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. பிகாஸ் எனக்கு வந்து அன்லெஸ் ஆர் அதர்வைஸ் வி ஹேவ் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன், வி கேனாட் answer this. This is a very sensitive question for which I cannot answer straight away. இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து தனியாக அதிமுக பாஜகவிலிருந்து பிரிந்து வந்து தனியாக ஒரு கட்சி தொடங்கி விஜயோட கூட்டணி வைக்க போவதாக ஒரு தகவல் வருது. அண்ணாமலை, திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு டிடிவி தினகரன் அவர்கள், இவங்க 3 பேரும் சேர்ந்து விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கான ஒரு திட்டம் இருப்பதாகவும் இப்போ அதை விஜய் கிட்ட பேசிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இது உண்மையா? திஸ் இஸ் ஒன்லி ஸ்பெகுலேஷனுங்க. இது வந்து நீங்களா வந்து எண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா திரு அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜேபியில் வந்து ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து
சரிங்களா, டிஐஜி ரேங்க்ல இருந்து அவர் வந்து அதை ராஜினாமா செய்து விட்டு பிஜேபியில் வந்தோன்னா மிகப்பெரிய பொறுப்பு வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டவர். எனவே வந்து அவர் வந்து அந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் போன்றவற்றை ஊறியவர். அவ்வளோ இன்னைக்கும் டெல்லியில் அவருக்குன்னு ஒரு ஹோல்டு இருக்கு, ஒரு மரியாதை இருக்கு டெல்லி லீடர்ஷிப்ல. அப்படி இருக்கக்கூடியவர் ஒரு பெரிய தேசிய கட்சியிலிருந்து அவ்வளோ எளிதாக வெளியேற மாட்டார் என்பது என்னுடைய கருத்து. ரெண்டாவது, அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவிலே அவரோட என்னன்னா, தி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங்கிங் ஆஃப் அவர் லீடர் ஓபிஎஸ் இஸ் தட் ஏடிஎம்கே சுட் பி யுனைடெட். அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்பதில் தான் நான் ஓபிஎஸ் அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார், தீர்க்க தரிசனமாக இருக்கிறார். அதனால்தான் சமீபத்தில் டெவலப்மெண்ட்ல பார்த்தா அவர் வந்து கருத்துக்களே சொல்றது இல்லைங்க. ஏதோ ஒன்று சொல்ல அது மிஸ்ஃபயர் ஆகி என்ன இந்த இணைப்பை வந்து ஒரு சுமூகமான சூழ்நிலை உருவாகுவதை கெடுத்து விடக்கூடாது என்ற நல்லெண்ணத்தில் அவர் இஸ் வெரி காஷியஸ் அபவுட் சூசிங் இஸ் வேர்ட்ஸ் அண்ட் ஸ்பீக்கிங் இட் அவுட். ஏன்னா அதனால வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இணைப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறாரே தவிர பிரிந்து போக வேண்டும் என்ற எண்ணம் இன்று வரை அவர்களுக்கு இல்லை. இயற்கையாகவே அவருக்கு எப்பொழுதும் வந்து அதிமுகவை விட்டு அதிமுகவை பலவீனப்படுத்தி ஒரு அமைப்புக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் இயற்கையாகவே அவரிடம் கிடையாது, நான் உணர்ந்த வரை. அதிமுக ஒன்றிணைக்கணும்னு திரு ஓபிஎஸ் அவர்கள் நினைக்கிறான்னு சொன்னீங்க. ஆனா ஓபிஎஸ்ஐ நாங்கள் அதிமுகவில் சேர்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தானே இபிஎஸ் முதற்கொண்டு இப்போது இபிஎஸ் கூட இருக்கிற முக்கியமான தலைவர்கள் எல்லாரும் சொல்லிட்டு வராங்க. இல்லைங்க, இதுக்கு நீங்க ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அதிமுக நம்ம ஏற்கனவே உங்ககிட்ட சொல்றீங்க, தென் மாவட்டங்கள் உட்பட 7 பாராளுமன்ற தொகுதியில் டெபாசிட் போய் மிகப்பெரிய அளவில் பின்னடைவை சந்தித்த முன்னாடி கட்சியின் மேல் அக்கறை கொண்ட முன்னணி தலைவர்கள் அண்ணன் நத்த விஸ்வநாதன் அவர்கள், அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், அண்ணன் சி வி சண்முகம் அவர்கள், அண்ணன் வேலுமணி அவர்கள், அண்ணன் தங்கமணி அவர்கள், இன்னும் திரு அன்பழகன் முன்னாள் கல்வி அமைச்சர், இவர்களெல்லாம் இணைந்து சேலத்தில் இருந்த திரு இபிஎஸ் அவர்களை சந்தித்து நான் ஒன்றுபட்டாதான் நமக்கு அதிமுகவுக்கு எதிர்காலம் பாருங்க, ரிசல்ட் வந்து கை மேலே எவ்வளவு பெரிய பின்னடைவு சந்திச்சிருக்கிறோம். நம்முடைய வாக்கு வங்கி என்பது 36-37%. ஆனால் இன்றைக்கு 19% திரு இபிஎஸ். நாங்கள் வந்து அப்போ நான் ஓபிஎஸ் அண்ணன் டிடிவி தினகரன்லாம் ஞாபகம் இருக்குங்களா, எம்பி எலெக்ஷன்ல பிஜேபிக்கு போயிட்டேன் தம்பி. அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் ராம்நாட்டில் நின்னாரு, திரு டிடிவி தினகரன் அண்ணன் வந்து இதில் தேனியில் நின்னாரு. அந்த அவங்கெல்லாம் பிரிந்து போயிட்டாங்க. நம்ம கூட யார் திரு இபிஎஸ் தலைமையில் இருந்தவங்க யாரு, அன்றைக்கு திரு விஜயகாந்த் மறைவின் காரணமாக மிகுந்த அனுதாபத்துடன் மக்கள் இருந்த சொல்லில் தேமுதிக இருந்துச்சு. டாக்டர் கிருஷ்ணசாமி இருந்தாரு, இது தேமுதிக இருந்தது. என்ன சரிங்களா, அப்புறம் இது நெல்லை முபாரக் இருந்தார், திரு நெல்லை முபாரக் இருந்தாரு. இந்த மாதிரி இயக்கங்கள்லாம் இருந்த சூழல்லே கூட்டணி கட்சிகள் அன்னைக்கு விஜயகாந்துக்கு மேல அனுதாபம் இருந்தது காரணமாக எல்லா ஓட்டும் சேர்த்து தான் 19% நம்ம வாங்கியிருக்கோம். யார் திரு இபிஎஸ் அவங்க சொன்னது 20%. 19 தாங்க, 20 கூட வச்சுக்கோங்க, 1% நான் புரிந்தவர்கள் 19% தாங்க. இட் இஸ் டு பி கரெக்ட்லி கால்குலேட்டட் இட் வாஸ் ஒன்லி 19%ங்க. சரிங்களா, 19.3 ஆர் சம்திங். இபிஎஸ் வாங்குனது சொல்றீங்க? இபிஎஸ் சொல்றேன். இபிஎஸ் தலைமையிலான அதிமுக ஒரிஜினல் அதிமுக ஓட்டு சேர் 36-37ங்க. அம்மா காலத்தில் 40 வரையிலும் போச்சுங்க. ஆனா இன்னைக்கு நம்ம 19% தான் வாங்கியிருக்காங்க. எனவே வந்து நம்ம அவங்க வந்து எங்க சைட்ல நாங்க 18%, பிஜேபியோட கூட்டணியில வாங்கினோம்ல 16 to 18, 2 ஒன்று சேர்ந்தோம்னா கிட்டத்தட்ட 30-34 வருது. எனவே ஒன்றுபட்டாதான் ஃபியூச்சருங்க. தென் மாவட்டங்களில் எல்லா தொகுதியிலையும் கன்னியாகுமரி போச்சு டெபாசிட்டுங்க, கன்னியாகுமரி டெபாசிட் போச்சு, திருநெல்வேலி டெபாசிட் போச்சு, ராமநாதபுரம் டெபாசிட் போச்சு, தேனி டெபாசிட் போச்சு, தென் சென்னை டெபாசிட் போச்சுன்னு 7 பாராளுமன்ற தொகுதிகளை பட்டியலை போட்டு என்ன இவ்வளோ மோசமாக நம்ம தோல்வியை செஞ்சோம், கட்சி மீட்டு எடுக்க முடியாது. எனவே ஒன்று சேர்ந்து அவங்க அன்ற வலியுறுத்தின அந்த கருத்து இன்றைக்கும் அதிமுகவில் பேசப்படக்கூடிய ஒரு கருத்தாக. அமைச்சர் சி வி சண்முகம் வந்து இப்போ சமீபத்தில் கூட ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு, கட்சி ஆபீஸை உடைச்சவங்களை எப்படி திரும்ப கட்சியில சேர்க்கறது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. அதாங்க உண்மைங்க. அன்றைக்கு போய் சந்திச்சதுல வந்து கலந்துகிட்டார் அவர் தான். இன்னைக்கு எந்த சூழல்ல அது வந்து சொன்னார்னு எனக்கு தெரியல. அப்படியெல்லாம் பார்த்தா ஒரு வரலாற்று செய்தி உங்களுக்கு சொல்லணும். புரட்சியாளர் எம்ஜிஆர் அவருடைய மறைவுக்கு பிறகு எதிர்பாராதபுரமாக தலைவருடைய துணைவர் திருமதி ஜானகி அம்மார் முதலமைச்சர் ஆனாங்க. அன்றைக்கு வந்து கேர்டேக்கர் சீஃப் மினிஸ்டர் டாக்டர் நாவலர் இருந்தார், இடைக்கால முதலமைச்சராக பொறுப்பு முதலமைச்சராக. அவரே தொடரட்டும்,
இருக்கக்கூடிய இன்னும் 2 ஆண்டு காலம் 2 ஆண்டு காலத்துக்கு அவரே முதலமைச்சராகன்னு அம்மா வந்து ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலா சொன்னாங்க. அதை ஏற்றுக்காம அன்றைக்கு திருமதி ஜானகி அம்மையார் முதலமைச்சராகி ஆனதுனால் தலைமை கழகம் அவங்க கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. ஆனால் 22 நாளில் அந்த ஆட்சி கலைக்கப்பட்டு விட்டது. அப்போ அந்த சூழலில் வந்து தலைமை கழகம் யாருக்கு சொந்தம் என்று திருமதி ஜானகி அம்மையார் தலைமையில் அவர்களும் போராடினார்கள். அம்மா தலைமையில் வந்து இதே தலைமை கழகத்தில் போய் அன்றைக்கு அம்மா புரட்சித்தலை அம்மா அவர்கள், டாக்டர் நாவலர் அவர்கள், அம்மாவுடைய இல்ல திரு எஸ்டிஎஸ் அவர்கள், அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், அண்ணன் அரங்கநாயகம் போன்றவர்கள்லாம், அண்ணன் பண்ருட்டியார் போன்றவர்கள்லாம் தலைமை கழகத்துக்கு முன்னாடி போய் அன்னைக்கே பெரிய தர்ணா பண்ணி என்ன கேட்டெல்லாம் தள்ளி விட்டுட்டு உள்ளுக்கு போடுறதுக்கான முயற்சிகள் நடந்தது. அன்றைக்கு அவங்க முதலமைச்சராக இருக்காங்க. ஜானகி அம்மா முதலமைச்சராக இருந்ததுனால தடியடி நடத்தினார்கள். அம்மா உட்பட டாக்டர் நாவலர் உட்பட அந்த இருந்த தலைவர்கள் தடியிடப்பட்டு எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட இளைஞரின் செயலாளராக இருந்தவரும் பின்னாளில் வந்து சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியுடைய உறுப்பினர் அண்ணன் ராஜாங்கம் அவர்கள் மண்டை உடைக்கப்பட்டு பிளக்கப்பட்டு ராயப்பேட்டை மருத்துவமனையில் குற்றுயிரும் கொலையுருமாக அனுமதிக்கப்பட்டார். 10க்கு மேற்பட்டவர்கள் அன்றைக்கு போலீஸ் காவல்துறையின் தாக்குதல் காலாகி அனுமதிக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு நான் கேட்குறேன், நடந்த சட்டமன்ற தேர்தலில் திரு ஜானகி அம்மா உட்பட எல்லாரும் தோற்று அண்ணன் பிஹெச் பாண்டியன் ஒருத்தர் மட்டும் அந்த அணியில் ஜெயிச்சு, அம்மா தலைமையில் 27 பேர் ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவர் அம்மா வந்தோன்னா ஜானகி அம்மையார் அவர்கள் யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டு உண்மையை ஏற்றுக்கொண்டு மக்கள் வந்து தலைவருடைய அரசியல் வரிசை அம்மா தான் ஏற்றுக்கிட்டு வாக்களிச்சிட்டாங்க. அவர் தான் பீப்புள்ஸ் மேண்டேட் ஹஸ் பீன் இன் ஃபேவர் ஆஃப் புரட்சித்தலை அம்மா என்பதை உணர்ந்து கொண்டு அவர்களே முன் வந்து அன்றைக்கு கட்சியை இணைத்தார்கள். யதார்த்தத்தை புரிந்து கொண்டு இவ்வளவு அன்னைக்கும் தலைமை கழகத்தை முற்றுகிட போய் தள்ளுமுல்லாம் அந்த அடி வாங்கின சம்பவம்லாம் மறந்துட்டு தான் அன்றைக்கு வந்து கட்சி இணைக்கப்பட்டது. அதற்கு பிறகு 91 நாங்கள் வந்து அம்மா ஆட்சி அமைத்து 6 முறை முதலமைச்சராக புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியுடைய நீட்சியாக அம்மா மறைவரை முதலமைச்சர், மறைந்த பிறகும் அண்ணன் ஓபிஎஸ் முதல்வர், திரு இபிஎஸ் முதல்வர் என்று வரலாறு இந்த இயக்கத்துக்கு உண்டு. எனவே வந்து அந்த அப்பவும் தலைமை கழகத்துக்குள்ள போய் தள்ளுமுல்லாம் நடந்த சம்பவத்தை மறந்து ஒரு நல்ல காரியம் நடக்குன்னா சில பல கசப்பான அனுபவங்களை மறந்து விட்டு சேருவது தான் இயற்கை. அந்த அடிப்படையில் ஒரு சூழல் உருவாகும் என்று நான் நம்புகிறேன். அப்போ இருந்த தலைவர்கள் வந்து பெருந்தன்மையா சில விஷயங்களை மறந்துட்டு கட்சி நலனுக்காக ஒன்னா சேர்ந்தாங்க. ஆனா இப்போ இவர் வந்து அந்த மாதிரி பெருந்தன்மையா கட்சி ஒன்றிணைன்னு அப்படிங்கிற அந்த நினைப்பே அவருக்கு இல்லையே. இப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப திரு ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக ஒன்றிணையும், நம்ம திரும்ப அதிமுகவில் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறது எனக்கு ஏதோ ஒரு தவறான ஒரு சிந்தனை மாதிரி தெரியுது. இல்லை, தவறான சிந்தனைலாம் ஒன்றும் இல்லைங்க. வந்து அவர் அந்த காலம் அவருக்கு அந்த பெருந்தன்மையை கொடுக்கும். யதார்த்தத்தை உணர்ந்து கொண்டு அவருக்கு இணைப்புக்கு ஒத்துக்கொள்வார். எனவே அதை ஒன்றுபட்ட அதிமுக இருந்தால்தான் நமக்கும் நல்லது என்று இன்றைக்கு அவர்கள் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய பிஜேபியும் வலியுறுத்தி சொல்வதாகத்தான் நாங்கள் கேள்விப்பட்டோம். அவருக்கு டெல்லி போனப்போ கூட அவர்கிட்ட அதை சொல்லித்தான் கொடுத்து அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. அதற்கு பிறகு அண்ணா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் கடுமையாக பேசினவர் டெல்லி போயிட்டு வந்து சேலத்தில் ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் அவங்ககிட்ட சொன்னேன், இஸ் டோன் டவுன் இஸ் வாய்ஸ்ன்னு சொன்னேன். ஒரு இதாக வந்து ஒரு அனுசரணையாக பேசக்கூடியதெல்லாம் நான் பார்த்தேன். எனவே வந்து லெட் அஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட், நல்லது நடக்கின்ற எதிர்பார்ப்போம். அப்படி ஒருவேளை அது நடக்கவில்லை என்றால் இது தனிப்பட்ட திரு இபிஎஸ் அவர்களுக்கு பாதிப்பு இழப்பு என்பதை விட அதிமுக என்ற ஒரு பேரியக்கத்திற்கு இழப்பாகிவிடக்கூடாது என்பதில் தான் நாங்கள் மிகுந்த அச்சத்தோடு இருக்கிறோம். தொடர்ந்து எல்லாரும் வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, அதிமுக வந்து பாஜகவோட கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படிங்கிறதான் எல்லாரும் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. நான் கேள்வி முடிச்சுறேன். ஏன் திரு எடப்பாடி அவர்களாலோ திரு ஓபிஎஸ் அவர்களாலோ அதிமுக பிரச்சனையில பாஜக தலையிட வேண்டாம், அதிமுக பிரச்சனையில தலையிட நீங்க யார் அப்படிங்கிற கேள்வியை யாருமே வைக்க மாட்டேங்கிறாங்க? இல்லைங்க, அந்த கேள்வி வந்து ஒரு கூட்டணி கட்சிங்கிற முறையில் ஒரு நல்ல எண்ணத்தில் அவங்க செயல்பட்டுட்டு வர்றாங்க. எப்படின்னா, இது தலைவர் அம்மாவின் மறைவிற்கு பிறகு இந்த சூழல் உருவாயிருச்சு. அம்மாவின் மறைவுக்கு பிறகு என்னங்க, அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அண்ணன் ஓபிஎஸ் அவர் நீக்கப்பட்டு திரு இபிஎஸ் அவர் முதலமைச்சராகி நாங்கள் தர்மயுத்தம் 1 நடத்திக்கிட்டு இருந்து, அப்புறம் திரு டிடிவி தினகரன் அவர்கள் திரு இபிஎஸ் முதல்வராக காரணமாக இருந்த அவருடன் இபிஎஸ் கருத்து வேறுபாடாகி அவருடன் இருந்த 18 எம்எல்ஏக்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் எடப்பாடி பழனிசாமி திரு இபிஎஸ் தலைமையில் அரசு கொண்டு வந்த நேரத்தில் அன்றைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடன் இருந்த 12 எம்எல்ஏக்கள்
சரிங்களா? திரு வேலுமணி, திரு தங்கமணி போன்றவர்லாம் வந்து, "அண்ணா நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க. நீங்க வந்து ஆதரவு கொடுத்தா தான் கட்சியை காப்பாற்ற முடியும். எனவே அம்மாவை நினைங்கன்னா, அம்மா உயிரை கொடுத்து உருவாக்கின ஆட்சி 4½ வருஷம் இருக்கு, போயிடக்கூடாதுன்னு கேட்டதன் அடிப்படையில், ஒரு தொலைநோக்கு பார்வையில் தனக்கு ஏற்படக்கூடிய என்ன சி சி சில பல இழப்புகளை எல்லாம் அவர் பெரிதாக எண்ணிக்கொள்ளாமல், திரு இபிஎஸ் அவர்களே முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு, ஆனால் கட்சியின் தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் என்ற ஒரு ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலா உருவாக்கப்பட்டு, அன்றைக்கு வந்து கட்சி இணைந்தது. அந்த சூழலை உருவாக்கியவர்கள் அன்றைக்கு அன்றைக்கும் மத்திய மத்திய அரசை ஆண்ட திரு பிஜேபி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்றைக்கும் ஒரு நல்லெண்ணத்தோட அவர் வந்து அந்த காம்ப்ரமைஸை உருவாக்கின. நீங்கள் அன்றைக்கு கவர்னராக இருந்த திரு வித்யாசாகர் ராவ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கையை இபிஎஸ் கையை இதில் வந்து பதவியேற்பு நிகழ்ச்சியில் கையை பிடிச்சி தூக்கி சேர்த்து வச்சதுலாம் தெரியும். எனவே இதில் ஒன்றும் மறைப்பதற்குள்ள கட்சியின் நலன் கருதி அன்றைக்கும் அதாவது சார் யாருக்கு ஒரு பிரச்சனைனா யாரோ ஒருத்தர் நல்லெண்ணம் படைத்த ஒருத்தர் வந்து ட்ரபிள் ஷூட்டரை வந்து ஒரு இது பண்ணுவாங்க, ஒரு ரோல் பண்ணுற அந்த இதை வந்து நாங்கள் கூட்டணியில் இருந்ததன் காரணமாக அன்னைக்கு அம்மாவின் மறைவுக்கு பிறகு அன்றைக்கு அன்றையிலிருந்து அவர்கள் வந்து அதிமுக அன்றைக்கு எப்படி பிறகு அதிமுக ஆட்சியை காப்பாற்றினார்களோ அதற்கு பிறகு தொடர்ந்து அவருடைய திரு இபிஎஸ் தான் இடையில நாடாளுமன்ற தேர்தலப்ப வெளில போனார். இப்போ வந்து அவர் சேர்ந்துக்கிட்டாரு. எனவே அந்த பிஜேபி எனவே வந்து ஒரு அமித்ஷா அவர்கள் வந்து தானே அவரோட பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணி அறிவிச்சுட்டு போனாங்க. இன்றைக்கு நிலையில் நாங்கள் வெளியில இருக்கோம், சரிங்களா? எனவே வந்து பிஜேபியோட அதிமுக அஃபேர்ஸில் அவங்க தலையிடுறதுங்கிறது அம்மாவின் மறைவுக்கு பிறகே தொடர்ந்துட்டு வருது. அது வந்து ஆட்சியை காப்பாற்றியதற்கு அது பயன்பட்டது. இன்றைக்கு கட்சியை இணைப்பதற்கும் அவர்கள் முயற்சி செய்து வருவதாகத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். எனவே வந்து நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா இபிஎஸ் தலைமையிலான அதிமுகவே போதும், அந்த அணியை வச்சே நம்ம 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு பாஜக வந்ததாக சொல்லப்படுது. இல்லைங்க, அது வந்து அது again it is only a speculation. அந்த மாதிரி அவங்க எண்ணத்தில் இல்லைங்க. நான் இருந்திருந்தா நீங்க கூட்டணி விட்டு வெளியில வரணும். இல்ல எங்களுக்கு வந்து நாங்கள் கூட்டணி விட்டு வந்தோம்னா அன்றைக்கு பிரதமரை சந்திப்பதற்கு நாங்கள் நேரம் கேட்ட நேரத்தில் நான் ஓபிஎஸ்க்கு நேரம் கொடுக்காத காரணத்தை காட்டி நாங்கள் வெளியேறினோம். அவங்க வந்து என்னன்றான், சரி வெளியேறிய பிறகு அவங்க ஓபிஎஸ் வெளியேற்றங்கிறது தென் மாவட்டங்களில் இன்னும் வந்து இந்த அணியை ரொம்ப இதை வீக்கன் பண்ண அப்படிங்கிறத உணர்ந்து அவங்களுக்கு ஐபி போன்ற ரிப்போர்ட்லாம் இருக்குல்ல, இன்டெலிஜென்ஸ் பியூரோவெல்லாம். எனவே அந்த செய்திகள் பகிரப்பட்டதன் காரணமாக எனவே அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் வந்து அவங்க வந்து இன்னைக்கு ஒன்றிணைப்பு தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்களே தவிர அவங்க வந்து இது பண்ணிட்டு டாமினேட் பண்ணி இது அவரு மட்டும் நீங்க கேட்ட கேள்வி இபிஎஸ் மட்டுமே போதுங்கிற எண்ணத்தில் இல்லை. எல்லாரும் ஒன்று சேர்ந்தாத்தான். தென் மாவட்டங்கள் நிலவரம் அவருக்கு தெரியுங்க. சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய அகில இந்திய பொதுச் செயலாளரோ என்னமோ நினைக்கிறேன், தேர்தல் வகுப்பாளர் தெரியும், திரு பிஎல் சந்தோஷ், அமைப்பு பொதுச் செயலாளர் நினைக்கிறேன். அமைப்பு பொதுச் செயலாளர் இங்க வந்து நம்ம மறைமலை நகர்ல மாமல்லபுரத்துல ஒரு கூட்டம், அந்த பாகம் ஓனர் கூட்டம் போட்டாங்கல்ல, அந்த கூட்டத்துல வெளிப்படையா அங்க பிஜேபியுடைய முன்னணி தலைவர்கள் வந்து மிக தெளிவா வெளிப்படையா பேசியிருக்காங்க. அந்த கூட்டத்துக்கு கூட திரு அண்ணாமலை உடம்பு முடியலன்னு போகலன்னு இருந்தாரு. அப்புறம் கூப்பிட்டோன்னா அப்புறம் வீட்டுக்கு வந்து இடையில போய் கலந்துக்கிட்டு அந்த கூட்டத்துல வலியுறுத்தி சொல்லியிருக்கார்கள், தென் மாவட்டங்களில் என் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களையும் அண்ணன் தினகரன் அவர்களையும் இணைத்தால்தான் நம் கூட்டணிக்கு வந்து பயன் உண்டு. அவர்கள் இல்லாத பட்சத்தில் நிச்சயமா வந்து எதிர்பார்க்கிற பயணம் கிடைக்காது அப்படின்னு சொன்னப்போ சிலர் வந்து ஆஃப் த ரெக்கார்டு நான் கேள்விப்பட்டது, அதே சமூகத்தை சேர்ந்த திரு நயனார் அவர்களை போட்டிருக்கோமே அப்படின்னு சொன்னப்ப, அண்ணா அது நம்ம கட்சி விவகாரம், ஆனா ஏடிஎம்கேயோட ஓட்டுகள் வந்து பாரம்பரிய ஓட்டுகள் கிடைக்கணும்னா அவங்களை இணைத்தால்தான் அந்த சமுதாய ஓட்டு ஏன்னா இந்த கூட்டணிக்கு கிடைக்கும். எனவே அவர்களை இணைத்தால்தான் என்ன இந்த கூட்டணி வந்து ஒரு அர்த்தமுள்ளதாகும் என்பதை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். அன்றைக்குத்தான் திரு இபிஎஸ் அவர்கள் வந்து அன்று இரவு தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த பொழுது இங்கிருந்து அந்த தகவல் பகிரப்பட்டு அந்த செய்தி அவர்களை சொல்லி, எனவே வந்து நீங்க வந்து இணைப்புக்கான வழிவகைகளை பாருங்கள் என்று அறிவுறுத்தி தான் அனுப்பப்பட்டிருக்கிறார். எனவே அதுக்கு பின்னாடி சேலத்துல வந்து அவர் வந்து கொஞ்சம் அனுசரித்து பேசினதுங்க.
அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்னு பாஜக ஏன் நினைக்கணும் சார்? அவங்களுக்கு வந்து அவங்க கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு தான் ஆசை இருக்கணும். அவங்க வந்து பாஜக வந்து அதிமுகவை ஒண்ணு சேர்க்கணும், அதிமுகவை பலம் பெற வைக்கணும் அப்படின்னு அவங்க ஏன் நினைக்கணும்? இல்லைங்க, அவங்களுக்கு தேர்தல் பயன்பாடுன்னு இருக்குல்ல. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவங்க கூட்டணி வைத்திருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சி பலமாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு கௌரவமான இடங்கள்னாலும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கனால தேவர் அண்டர் கம்பல்ஷன் தட் ஏடிஎம்கே சுட் கெட் யுனைடெட். எனவே அந்த அடிப்படையில் வந்து அவங்க அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்ற அடிப்படையில் அரசியல் கட்சிகள் எப்பவுமே தேர்தல் கணக்கில் குறியா இருக்கு. அது சட்டமன்ற தேர்தல் கணக்கில் ஒன்றுபட்ட அதிமுக தான் சரியா இருக்குங்கிறது பிஜேபியோட திட்டம். எந்த கட்சியும் தான் கட்சியை வளர்க்கணும்னு பார்க்கும் அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு அதிமுக வந்து இதை அழிச்சிட்டா அந்த ஓட்டெல்லாம் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருன்னு அவங்க வந்து கற்பனை பண்ற அளவுக்கு அவங்க வந்து விவரம் தெரியாதவங்க இல்லை. விவரம் தெரியாதவங்க இல்லை. அப்படியே சார், திராவிட இயக்க சித்தாந்தவாதிகள் நீங்க தப்பு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. திராவிட இயக்கத்தில் ஊறி பழகியவர்கள் 72 திராவிட இயக்கத்துக்கு வாக்களித்து வந்தவர். திராவிட இயக்கம் அதிமுக திமுக சொல்றது புரியுதுங்களா? திராவிட இயக்கம் அந்த மேஜர் இவங்க நாங்கள் தானே. அஃப்கோர்ஸ் மதிமுக இருக்கு, மற்ற இயக்கங்கள் இருக்கு. ஆளுங்கட்சியாக தொடர்ந்து மாற்றி மாற்றி நாங்கள் வந்து இந்த எங்கள் ஏடிஎம்கேக்கு வாக்களித்து பழக்கப்பட்ட தொண்டர்கள் ஒரு நாளும் தேசிய கட்சி பக்கம் போக மாட்டாங்க. அதனால பிஜேபி அப்படியெல்லாம் வந்து கண்மூடித்தனமா நம்பாது. அதிமுகவை அழிச்சிட்டோம்னா அந்த சப்போர்ட் நம்மளுக்கு வந்துடும் பிஜேபி நம்புற அளவுக்கு வியாக்கியானம் இல்லாதவங்க இல்லை. எனவே வந்து அதிமுக நல்லா இருந்தால் நம்ம அதோட ஒட்டி ஒரு உறவு கொண்டு கூட்டணியா ஏதோ ஒரு கௌரவமான இடங்களை பெறலாம் என்று நம்புகிறார்கள். அந்த அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இடையில அண்ணாமலை அவர்கள் வந்து டிடிவி தினகரன் அவரை வந்து சந்திச்சு பேசுறாரு. அந்த சந்திப்பின் போது நான் வந்து தனி கட்சி தொடங்க போறேன், நீங்களும் வந்து அதிமுகவில் இபிஎஸ் எதிரான மனநிலையில் இருக்கீங்க, நானும் இபிஎஸ் எதிரான மனநிலையில் இருக்கேன், 2 பேரும் பாஜகவில் இருந்து இந்த கூட்டணியில இருந்து விலகி நம்ம விஜயோட கூட்டணி வைக்கலாமாங்கிறத பேசுனதாகவும் சொல்லப்படுது. தம்பி, அது அடிப்படை ஆதாரமற்ற செய்தி தம்பி நீங்க சொல்றது. ஏன்னா அவர் சந்தித்த பிறகு திரு அண்ணாமலை வெளிப்படையா செய்தியாளர்கள்ட்ட பேசினாரு. செய்தியாளர்கள்ட்ட அவர் சொன்ன செய்தி தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஆன் ரெக்கார்டு யூ மஸ்ட் டேக் வாட் ஹி ஹஸ் ஸ்போக்கன் டு த பிரஸ் இன் த ஓப்பன். சரிங்களா? அவர் வெளி உலகத்தில் பிரஸ்ல என்ன சொன்னார்னா, அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை சந்தித்து மீண்டும் நீங்க என்டிஏ கூட்டணிக்கு வரணும், உங்க முடிவை மறுபரிசீலனை பண்ணணும் தான் நான் அவர்கிட்ட சொன்னேன். நான் சொல்லிட்டு வந்திருக்கேன், நல்ல முடிவு எடுப்பார் என்று நான் நம்புகிறேன்னாரு. இது ஒன்று. 2வது, இதே உணர்வோடு அண்ணன் வந்து சுற்றுப்பயணத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சென்னை வந்தாருன்னு அவரையும் சந்தித்து நான் இதே கோரிக்கை வச்சு அவரையும் என்டிஏ கொண்டு வர முயற்சி எடுப்பேன்னு தான் சொன்னாரே தவிர, நான் வெளியில் வரப்போற எனக்கு ஆதரவு கொடுங்கன்னா அதெல்லாம் பேஸ்லெஸ் இதுங்க, உங்களுக்கு ஸ்பெகுலேஷன்ஸ், அடிப்படை ஆதாரமற்ற ஒரு இது தாங்க, கட்டுக்கதைகள் தான். அந்த மாதிரி இல்லை. அவர் பிரச்சனை என்ன சொன்னாரோ அதைத்தான் நம்ம வந்து எடுத்துக்க வேண்டும். விஜய் அவர்கள் வந்து நாமக்கல்ல பேசினப்ப மூச்சுக்கு 300 தடவை அம்மா அம்மான்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அம்மா சொன்ன விஷயத்த டோட்டலா மறந்துட்டு ஒரு பொருந்தா கூட்டணியை அமைத்து கொண்டு தமிழ்நாட்டோட நலனுக்கு கேடு விளைவிக்கிற பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறத, நலனுக்காக கூட்டணி வச்சிருக்கிறதாக சொல்லிக்கிறாங்க. அவங்க மாதிரி நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையான எம்ஜிஆர் அம்மாவோட தொண்டர்கள் பாஜக கூட்டணியை விரும்பல அப்படிங்கிறத சொல்றாரு. இப்போ யாருக்கிட்ட உண்மையான எம்ஜிஆர் ஜெயலலிதா தொண்டர்கள் யார் பக்கம் இருக்காங்களோ அவங்க கூட அவர் கூட்டணி வைக்க போறதாக பேசிட்டப்படுது. நீங்க வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மாவோட தொண்டர்கள் உண்மையான தொண்டர்கள் எங்க பக்கம் இருக்காங்கன்னு சொல்றீங்க, விஜயும் அதை வந்து ப்ரூவ் பண்றாரு. சார், ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, ஒரு கவுன்சில் எலெக்ஷன்ல கூட போட்டியிடாத விஜய் எல்லாம் வந்து எங்களுக்கு அறிவுரை சொல்லி இந்த தொண்டர்லாம் அவர்கிட்ட போயிடுவான்னு நினைச்சா, விஜய் மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் நாவிஸ், அரசியல்ல ஒரு கத்துக்குட்டி, விஜய் மாதிரி ஒரு அரசியல் ஒரு கத்துக்குட்டியெல்லாம், ஏன்னா அதிமுகங்கிற பெரிய ஆலமரத்திற்கு ஆழ விழுத வந்து ஆட்டி பார்க்கலாம் என்று நினைத்தால் அது கனவிலும் நிறைவேறாது. அதிமுக தொண்டன் அதிமுக என்கிற திராவிட இயக்க சித்தாந்தத்தில் தான் இருப்பான். இணைப்பு எதிர்ப்பு நோக்கி இருக்கிறோம். இணைந்தால் நிச்சயமாக வந்து அதிமுக இழந்த வலுவை பெறும். நாங்கள் மீண்டும் நிச்சயமாக பலம் பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய வலுவை பெறுவோம். ஓகே சார், நேரம் ஒதுக்கி நேர்காணல் தந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி தினேஷ்.